3 பொருள் போதுங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு தோசை ரெடி பண்ணிடலாமா? 1 கப் அவல் எடுத்துக்கிறேன். அதை 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த அவலில் தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வேறொரு பாத்திரம் எடுத்து அதில் 2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அவளும் ரவையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஊறிடும். ஊறின அவலை தண்ணி இல்லாமல் வடித்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 கப் கடலை மாவும் ஒரு குழிக்கரண்டி தயிரும் சேர்த்து நல்லா சாஃப்டான தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே ஜார்லேயே ஊற வச்ச ரவையும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை 2 தடவையாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். மாவு திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம். இப்போவும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுக்காம இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. கல் சூடானதும் தோசையை ஊற்றி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தோசை வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு காரசாரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10லேருந்து 12 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஊற வச்ச மிளகாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்து வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் தேவையான அளவுக்கு உப்பும் வச்சு சட்னி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் தோசைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் சாதாரணமாக இட்லி தோசை செய்யும்போதும் சரி, இல்லை வேறு எந்த தோசை பண்ணினாலும் இதை காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். அது கூட 10 பல் பூண்டை தட்டி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே அரைச்ச சட்னியை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிப்பு காரம் சேர்த்தாச்சு. கடைசியாக 3ஆவதாக ஒரு டேஸ்ட்டு சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் இந்த சட்னியோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடும். லைட்டாக ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டன்ட் தோசையோட சர்வ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி 10 தோசையாவது வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.